பார்க்கக்கூடாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான். அப்போ பிற நலனை நாடணும். ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்ன சொன்னா, யாராவது ஒரு முஸ்லீமுடைய தேவையை நிறைவேற்றுறதுக்காண்டி அவர் புறப்பட்டு போறார். போகும்போது சுமார் 75,000 மலக்குமார்கள் அவருக்காண்டி இறகுகளை விரிக்கிறான், விரிச்சிட்டே இருக்கிறான். நீங்க நடங்கன்னு சொன்ன அது மேலே நடங்க. நடந்து போய் அந்த தேவையை, தன்னுடைய முஸ்லிமான சகோதரி தேவையை நிறைவேற்றி விட்டால் ஒரு ஹஜ், ஒரு உம்ரா செய்த நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு கொடுக்குறான். என்ன அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போகாம. அதனால தான் ஆதிகாரத்தில் சில இறைநேசர்கள் ஹஜ்ஜுக்கு போகும்போது ஏதாவது தேவையை கொடுத்துட்டு ஹஜ்ஜுக்கு போகாமல் வந்திருக்கிறான். எந்த அளவுக்கு சொன்னால், அதாவது அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி வரலாறு வருது. அவர்கள் ஹஜ்ஜுக்கு புறப்படுறாங்க. அப்துல்லாஹ் முபாரக் எப்படிப்பட்டவங்க சொன்னால், முஹத்திஸ், ஹதீஸ் உரையார்கள், முஃபஸ்ஸிர், குர்ஆன் விளையார்கள், மிகப்பெரிய செல்வந்தர். அவங்க போகும்போது கூட போகிறாங்க. போகும்போது இவர்கள், அவருடைய கூட்டம் முன்னாடி போகுது, இவர் பின்னாடி போகிறாங்க. பின்னாடியே போகும்போது கூட்டத்தில் ஒரு கோழி இறந்து போச்சு. மையத்தான கோழி சாப்பிடக்கூடாது இல்லையா? அது தூக்கி சொல்லி அந்த பாய்க்காலில் போட்டுறாங்க. போட்ட அடுத்த நிமிஷம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. யார்? அப்துல்லாஹ் முபாரக். போட்டதை பார்க்குறாங்க. திடீர்னு எங்கேருந்தோ ஒரு பெண், கன்னி பெண், சின்ன பெண் வந்து அந்த கோழி மேலே துணி போட்டு வேகமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உடனே இதை பார்க்குறாங்க. செத்த கோழி அந்த பொண்ணுக்கு எதுக்கு? உடனே தன்னுடைய கூட்டத்தை இங்கே இருங்க சொல்லி உட்கார வச்சுட்டு அந்த ஊரில் போயிட்டு இன்னொன்று அடையாளம் சொன்ன பொண்ணு வீடு, அது பெண்ணுடைய வீடு, எல்லாரும் அங்கே காட்டுறாங்க. போனாங்கன்னா அந்த கோழியை அறுத்து சுத்தப்படுத்தி இறைச்சியை எடுத்துருக்குறாங்க, சாப்பிடுறாங்க. அப்போ போய் சலான்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணு, வயசான பெண்ணு, 3 மகள்கள், முகன். அப்போது என்னம்மா, ஏன் அந்த இறந்த கோழி கொண்டு வந்தீங்க? இல்லை, இது உங்களுக்கு ஹராம், எங்களுக்கு ஹலால், எங்களுக்கு வேறு உணவே இல்லை. ஒரு பயண கூட்டம் எதனா போட்டு போனால் அதை வச்சு தான் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கோம், வேறு வழி இல்லை. எனக்கு கணவர் இல்லை, சொந்தங்களும் இல்லை, இந்த 3 பிள்ளைகள் வச்சுட்டு நானே இப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அப்துல்லாஹ் முபாரக் கண்ணில் கண்ணீர் வந்து, உம்மத்தை முஹம்மதியா ஸல்லல்லாஹு உம்மத்தில் இப்படியுமா சொல்லிட்டு தன்னுடைய கூட்டத்தார்களை ஹஜ்ஜுக்கு போகிற காசுலாம் கொடுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வசூல் பண்ணி தன்னை இருந்ததை ஒட்டுமொத்தமாக இந்த பெண்ணிடத்தில் கொடுத்து, உங்கள் 3 மகளுக்குள்ள நிக்காவை தாராளமாக நடத்துன்னு சொல்லி கொடுத்துட்டு, இதுதான் ஹஜ்ஜுன்னு சொல்லி தெரிஞ்சு கொடுத்தாங்க. பிற நலன் நாடுகள் இஸ்லாம். அதனால தான் நம்ம வரலாறு சொல்லுது, ஒரு பூகம்பமோ ஒரு மழை காலம் வந்தாலும் முஸ்லீம்கள் முன்னமே நிற்கிறாங்க. ஏன்னா இஸ்லாம் கற்றுக் கொடுத்துரும். ஹஜா ஹரியாதா கரீப நவாஸ்